சட்டமன்றத்துல இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் உதயநிதி எப்படி இருக்கும் காம்பினேஷனு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்ததை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் இங்க நடந்ததுக்கு. உதயநிதி அவர்கள் சம்பவத்து மேல சம்பவம் பண்றாரப்பா. விஜய வச்சு லெஃப்ட் ரைட்னு பலார் பலார் பலார்னு அடிச்ச மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த பக்கம் வந்து விஜய் அவர்கள், இந்த பக்கம் உதயநிதி ஆப்போசிட்ல இருக்கும்போது எதிர்க்கட்சியா ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாங்க முன்வைக்கும் பொழுது விஜய் அரசு எப்படி இது வந்து எடுத்துக்கொள்ளும், இது எப்படி தாங்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. முதல் நாளே பயங்கரமா சம்பவம் செஞ்சாரு. அதாவது இங்க சபாநாயகரா இருக்கிற ஜேசிடி பிரபாகர் அவர்களா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்களா இருக்கட்டும், இல்ல நான் உட்பட எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா லயோலா காலேஜ்ல படிச்சோம். எனக்கு லயோலா காலேஜ்ல விஜய் சீனியரா இருக்கலாம், ஆனா சட்டமன்றத்துக்குள்ள அரசியல்ல நான் தான் சீனியர் அப்படின்னு எடுத்த எடுப்புல என்ன பண்ணாரு, பால சிக்ஸ்ல கிரவுண்ட் அவுட் தாண்டுற அளவுக்கு சிக்ஸ் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணாரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது பெரும்பான்மை நிரூபிக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு என்ன பண்ணாங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினாங்க. இதுல ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா விஜய்க்கு ஆதரவா தெரிவிச்சாங்க, ஒரு சிலர் நடுநிலையா இருந்தாங்க, ஒரு சிலர் எதிர்த்தாங்க. ஆனா திமுக சம்பவம் செஞ்சதுல இதைதான் பார்க்கணும் எல்லாரும். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எதிர்த்து வாக்களிக்கிறவங்களுக்கும் ஏன் எதிர்த்து வாக்களிக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆதரிக்கிறவங்களுக்கும் ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்னு கருத்து சொல்லணும் அப்படின்னு எல்லா கட்சியினருக்கும், ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கிற அமமுகவுக்கும் சரி பாஜகவும் சரி அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்த உடனே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, எப்படி பேச போறாரு, என்ன பேச போறாரு அப்படின்னு. எடுத்த எடுப்புல சொல்லிட்டாரு, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை உட்கார வச்சிருக்காங்கன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 65% உங்களை எதிர்த்து இருக்கிறாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. மொத்தம் 4.99 கோடி பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுல விஜய் அரசுக்கு 1,71,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. எதிர்த்து, அதாவது எதிர்கட்சியில இருக்கிறாங்கல்ல, எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பேர் தெரியுமா, 3,21,00,000 பேர் என்ன பண்ணிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. சோ இதுல நாங்க தான் லீடிங் இருக்கோம், பெரும்பான்மை உங்களுக்கு வந்துருச்சு அப்படியெல்லாம் கிடையாது. எம்எல்ஏக்களை கடன் வாங்கியிருக்கீங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம காசு கடனா வாங்குவோம், பொருள் கடனா வாங்குவோம், சட்டை எல்லாத்தையும் கடனா வாங்குவோம். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள விஜய் அவர்கள் எம்எல்ஏவை கடனா வாங்கி இருக்கிறார். அதுதான் இங்க ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. உதயநிதி சும்மா விடுவாரா? கிடைச்ச வாய்ப்புகள்ல கிடைக்கிற பால்ல 6-4 பயங்கரமா அடிச்சிருக்கிறாரு. லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாரு. அதாவது ஒருத்த மனுஷன் சம்பவம் பண்ணலாம், ஆனா சம்பவத்துக்கு மேல சம்பவம் பண்ணார்ல, இங்கதாங்க நிக்கிறார் ஹைலைட்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்துக்கிறாங்க. இது மாத்திரம் இல்லாம அதிமுகவில் 2 தரப்பு பிரிஞ்சிருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போல சிவி சண்முகத்தை சந்திக்க போறாரு. முதல்ல புது சோபா போகுது, அதுக்கப்புறம் பின்னாடி புது முதலமைச்சர் போறாரு. என்னங்க நினைச்சிருக்கீங்க, இதுனா புஷ்பா படம் நினைச்சிருக்கீங்களா? புஷ்பா படத்துல ஹீரோ சேர் எடுத்துட்டு போற மாதிரியே இவரும் என்ன பண்றாரு, சேரா எடுத்துட்டு போறாரு. எதுக்குங்க சினிமாலாம் இங்க நடக்காதீங்க, ரியலுக்கு வாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல ஆட்சி செய்வீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ரியல் ஆட்சி நடத்துங்க சார், அதுதான் சார் இங்க வேணும். பெரும்பான்மையான மக்கள் உங்களை நம்பிதான் இங்க வந்து கொண்டு வந்துச்சு. அந்த நம்பிக்கைய அவநம்பிக்கையா மாத்தாதீங்க. எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நீங்க நல்லா ஆட்சி செய்வீங்க, நல்லதா பண்ணுவீங்க, மாற்றத்தை கொடுப்பீங்க அப்படின்னு தான் உங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்தோடனே ஒரு மாற்றத்தை வச்சாரு. ஜோசியருக்கு என்ன பண்ணாரு, அரசு பதவி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் எதிர்த்து அதை பேக் அடிச்சாருன்னு வச்சுக்கீங்களா, அதெல்லாம் வேற கதை. ஆனா இருந்தாலும் விஜய் அவர்கள் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் வந்து இருக்குது. உண்மையிலேயே அவரை நம்பி வாக்களிச்சாங்களே, ஒரு நம்பிக்கையில தான் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையா வாக்களிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா விஜய் அண்ணா இப்படி செய்றீங்கன்னா, என்ன சிஎம் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்கன்னா எதிர்ப்பு நிலைமையில இருந்து விஜய் அவர்களை எதிர்க்கிறத இங்க நம்ம பாக்குறோம். இதெல்லாம் தவிர்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படார்னு ஒரு போட்டு போட்டாரு, இந்த அரசு மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இந்த வாக்கெடுப்புல நாங்க கலந்துட்டு தயாரா இல்ல, நாங்க வெளிநடப்பு செய்யணும்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, வெளியே இருந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற விஷயம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா மக்கள் உங்களை வந்து பெரும்பான்மையா உங்களை அங்கீகரிக்கவே இல்லை, உங்களை எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நீங்க வரணும், நீங்க நல்லாட்சி கொடுக்கணும், மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஆப்போசிட்ல போயிருக்கும். இந்த 3 கோடி வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்கல்ல, ஏன் வாக்களிக்கல? சோ எதிர்ப்பு நிலைமையில இருந்துதான் உங்களை எதிர்த்து இருக்கிறாங்க அப்படின்றத விஜய் அவர்கள் ரொம்ப 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 என்ன பண்ணணும், உன்னிப்பா கவனிக்கணும். சோ மைனாரிட்டி அரசு தான் இங்க விஜய் அவர்களுக்கு இருக்குது. அதுவும் நீங்க என்ன சொன்னீங்க,
திமுக கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்களா அந்த பணத்தை, அதுல ஒரு சிலது அப்படி என்ன பண்றாங்க, செலவு பண்ணி கல்லா கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இதே காங்கிரஸ் விமர்சிச்சீங்க, விசிகாவை விமர்சிச்சீங்க, சிபிஐ, சிபிஎம், முஸ்லிம் கட்சிகள் எல்லாரையும் நீங்க என்ன பண்ணீங்க, விமர்சிச்சீங்க. கல்லா பெட்டி கூட்டணி. நீங்க எங்க கொள்ளையடிச்சு இந்த கல்லா பெட்டி கூட்டணியை கொடுத்து வேலை வாங்கியிருக்கீங்க விஜய் சார் அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா திமுக கூட்டணியில இருக்கிற எம்எல்ஏக்கள் உதவியோடு தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அதையும் பதிவு பண்ணியிருக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு துரோகம் செஞ்சுட்டு விசிகாவோ இடதுசாரிகளோ போகல. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பர்மிஷனோட தான் என்ன பண்றாரு, வந்திருக்கிறாங்க அப்படின்றத பதிவு பண்றாரு. அது மாத்திரம் இல்லாம எல்லாருமே ஏங்கிட்டு இருந்தாங்க சார். 15ஆம் தேதி வரப்போது, எல்லார் அக்கௌண்ட்ல காசு கிடைக்குமா, எல்லா மகளிரும் ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த ஏக்கத்தை நிறைவு செய்யற இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அது நிறைவு செய்யணும் அப்படின்னு பதிவு இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரி திட்டங்களுக்கு 7ஆம் தேதியே கல்வி படிக்கிற, அதாவது கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு அக்கௌண்ட்ல காசு கிரெடிட் ஆயிருக்கணும். ஆனா இந்த கவர்மெண்ட் இதை ஸ்டாப் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் எல்லாம் இது தடை பண்ண கூடாது. அது மாத்திரம் இல்லாம ஜூன் மாதம் திரும்பவும் ஸ்கூல்லாம் ஓபன் பண்ண போறாங்க. சோ காலை உணவு திட்டத்தையும் இங்க ஸ்டாப் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா மக்களும் என்ன பண்ணாங்கன்னா எதிர்பார்த்தாங்க, விஜய் அவர்கள் வந்த உடனே மகளிர் உரிமை தொகை திட்டத்துல கையெழுத்திடுவாரு அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இங்க முதல் கையெழுத்து முற்றும் கோணலும் கையெழுத்துமா ஆயிருக்கு அப்படின்னா 200 யூனிட் ஃப்ரீனாரு. அதுவே பல முற்றும் மோதலுமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு, மகளிருடைய இயக்கத்தை நிறைவு செய்ய போறாரா அப்படின்றது. ஏன்னா 15ஆம் தேதிக்கு எல்லார் அக்கௌண்ட் காசு கிரெடிட் ஆயிருச்சு 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வரும். இனிமேட்டு அந்த மெசேஜ் வருமா வராதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஆனா அது விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துட்டார். அதாவது கடந்த திமுக அரசுல மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள திட்டங்களை நாங்க எந்த விதத்திலும் தடை பண்ண மாட்டோம், அது தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடித்த பால் எல்லாமே சிக்ஸரா தான் போயிருக்கு. சோ சட்டமன்றத்துக்குள்ள சம்பவம் செஞ்சிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது விஜய் அவர்களை லெப்ட் ரைட்னு வாங்கியிருக்கிறார். ஏன்னா உண்மையதான் சொல்லியிருக்கிறார், பொய்ய அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். விஜய் அவர்கள் ஆட்சி வரதுக்கு முன்னாடி பல விஷயங்களை தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொன்னார். சொன்னதுபடி நடந்துகிட்டாரா அப்படின்னா நடக்கவே இல்லை. இன்னிய செகண்ட் வரைக்கும் நடந்துக்கவே இல்லை. இதுல எக்ஸ்ட்ரா கூடுதலா ஊழல் சக்தினாரு. இந்த ஊழல் சக்தியோட தான் இன்னைக்கு கூட்டு சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு. அந்த ஊழல் சக்தியில இருந்து வரவங்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ என்னதான் இருந்தாலும் இது சும்மா ஸ்டார்டிங் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கல, இதுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பத்தி சொல்லிட்டார். சனாதனத்தை ஒருபோதும் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நேற்று தினத்தை சொல்லிட்டாரு. இன்னைக்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புலையும் பயங்கரமா வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதுக்கப்புறம் தான் திமுக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி, ஆளுங்கட்சியா தானே பார்த்திருப்ப, எதிர்கட்சியா பார்க்கலையா, பாப்ப இதுக்கப்புறம் பயங்கரமா பாப்ப அப்படின்ற ரேஞ்சுக்கு சவால் விடுறாங்க தாவேக ஆட்சிக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிடிக்கே தாக்கு பிடிக்கலையே ஒட்டுமொத்தமா 89 பேர் திருப்பி அடிக்க போறாங்க. விஜய் இதை எப்படி தாக்கு பிடிக்க போறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த சாஃப்ட் கார்னரை தான் பார்த்திருப்பீங்க. திமுகவை எதிர்கட்சியா இந்த எதிர்க்கும் போது பார்த்தது இல்லையே. அப்படியா எடப்பாடி பழனிசாமி அதிர்ந்து போனாருங்க. அந்த அளவுக்கு சம்பவம் செஞ்சாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போ அவருடைய வடிவிலே வந்திருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா சம்பவம் பண்ணியிருக்கிறாரு சட்டமன்றத்துக்குள்ள. சோ விஜய் அவர்கள் இப்பவே இந்த விஷயத்துக்கு கதிகலங்கி போயிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தா தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட யோசிக்கிறாரோ பலரும் கருத்து சொல்லிக்கிட்டு வராங்க. ஏன்னா திமுக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர் சக்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே பதிவு பண்ணி கர்ஜித்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சோ அதனுடைய முன்னோட்டம் தான் இப்போ பயங்கரமா போயிருக்கு. நேற்று தினத்திலும் பயங்கரமா கர்ஜித்தாரு, இப்போ பயங்கரமா கர்ஜித்திருக்காரு. லெப்ட் ரைட்னு வாங்கியிருக்காரு, சம்பவத்து மேல சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்றது நிதர்சனம் உண்மை. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.